ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குரூப் 1 எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் 2021 நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கிற கணித வினாக்களுக்கு நாம் விரிவாகவும் தெளிவாகவும் விடைகளை பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பெரும்பாலான கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துங்களில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. அது எந்த புத்தகன்றத வீடியோவோட கடைசியாக சொல்கிறேன், அப்பப்பவும் சொல்கிறேன். இந்த கணக்குகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் 1 கஷ்டமாக இருக்கும், குரூப் 4 ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா அதை மாற்றிக்கிங்க. இந்த கொஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கொஷின், 1 cube plus 2 cube plus and so on up to k cube is equal to 44,100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் k இன் மதிப்பு காண்க அப்படின்றாங்க. அதாவது இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸோட கியூப்ஸோட கூடுதல். இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே கே கியூப் இது மாதிரி 1 cube plus 2 cube and so on up to k cube அப்படின்னா அதற்கான ஃபார்முலா k into k plus 1 by 2 whole square. இந்த கூடுதலுக்கான ஃபார்முலா இது. இந்த கூடுதல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 44,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம். அதுக்காக ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன், ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 by 2 அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 441. 21 × 21 441 வரும். அப்போ 2 0 இருந்தால் 1 0 போட்டுக்குங்க ரூட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் இதுக்கு எப்படி ஒன்றா ரூட் எடுக்கலாம், நீள் வகுத்தல் முறையில் எடுக்கலாம் அல்லது டானா வகுத்தல் முறையிலையும் எடுக்கலாம். எப்படியோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் 210 வருது. அதுக்கு அடுத்து கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இங்கே வச்சுக்கிறேன். இந்த 2 அந்த பக்கம் அனுப்புனா 210 × 2 வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம், 20 × 21 அப்படின்னு எழுதலாம். ஸோ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 20 × 21. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்றது தெளிவாக தெரியுது. சார் இதை பெருக்கி 420ன்னு போட்டு இதை பெருக்கி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அமைச்சு கேவோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம். அது ஆனால் சுத்து வழி. இதுதான் ஷார்ட்கட்டு. கே இஸ் ஈக்குவல் டு 20, ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது கேள்வி, ஏ இஸ் ஈக்குவல் டு 2^65 மற்றும் b is equal to 2^64 plus 2^63 2^62 plus and so on up to 2^0 என கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பின்றதை பார்த்தீங்கன்னா இது பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ளது. 2^60 2^0 பெருக்குனா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2^1 வரும். இப்போ 2^62 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2^63. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2^64. ஸோ ரைட்டு. இப்போ நான் பி எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். பி இஸ் ஈக்குவல் டு 2^64 ப்ளஸ் 2^63 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு 2^0. இதை நான் ரிவர்ஸில் எடுத்து எழுதுகிறேன். 2^0 ப்ளஸ் 2^1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு 2^64. இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ளது. ரேஷியோ என்னன்னா இரண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு which is equal to 2/1 is equal to 2. ஸோ ரேஷியோ 2ன்னு இருக்கு. இப்போ இந்த பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதலுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. Sn is equal to a into r⁻n minus 1 by r minus 1. இதை நாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Sn என்ன, இதனுடைய கூடுதல் b. ஸோ b is equal to ஏவுக்கு பதிலாக என்ன போடணும், முதல் உறுப்பு இதை போடணும் 1. r⁻n என்ன, 2n இங்கே 65 மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. 0லேருந்து ஆரம்பிக்கிறதால 65, 1லேருந்து 64, இந்த 0 கூட்டினா 65, 2^65 minus 1 divided by 2 minus 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 minus 1 1ன்னு ஆகிடுமா. அப்போ அதை விட்டுடலாமா. அப்புறம் 2^65 என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஏவுக்கு சமம். அப்போ a minus 1ன்னு வருது. b is equal to
a மைனஸ் 1. இதை அப்படியே மாற்றி போட்டோம்னா a இஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் 1. ஸோ இப்போ பாருங்கள், a இஸ் ஈக்குவல் டு b ப்ளஸ் 1. இதில் எந்த ஆப்ஷன் சரியாக வரும்? ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். இதுதான் சரியாக வரும். இந்த கேள்வி 10th புக்கில் இருக்கிற ஒரு 1 மார்க் கொஷினாக அப்படியே கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கேள்வியும் 10th புக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷினாக அப்படியே கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கேள்விகள் அனைத்துமே புக்கில் இருந்தே எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வர கேள்விகள் எந்த புக்கில் எந்த வகுப்பில் வருதுன்றதையும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு விடுபட்ட எண்ணை காண்க. 3, 12, 27, 48, 75, 108, டேஷ். இதை பாருங்க, இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அதாவது 3இன் மடங்குகளாக இருக்குது. எப்படி சார் இருக்குன்னு பார்ப்போம். 1 3 3, 4 3 12, 9 3 27, 16 3 48, 25 3 75, 36 3 108 அப்படி இருக்கு. சரியா? இப்போ இந்த 1 4 9 இதை பார்க்குறோம். இது எல்லாமே வர்க்க எண்கள், ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 1 2 4 3 9 4 4 16 5 25 6 36. அடுத்து என்ன வரும்? 49 வரும். 7 7 49. நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது மேலே இருக்கிற டேஷ். ஸோ அந்த 49 3ஆல் பெருக்குனா நமக்கு ஆன்சர் வந்துவிடும். 147. 147 தான் சரியான விடை. ஸோ இது ஒரு வித்தியாசமான கணக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இது ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். இதை பாருங்க. இது எப்படி இருக்கு? அடுத்த எண்ணை காண்க என்ற ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்த எண் காண்கன்றாங்க. ரொம்ப ஈஸி பாருங்களேன். 1 2, அதுக்கடுத்து 1 2 3, அதுக்கடுத்து 1 2 3 4, அதுக்கடுத்து 1 2 3 4 5. ஓகேவா? 2 தடவை 3, 3 தடவை 4, 4 தடவை 5, இப்போ 5 தடவை 6. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஈஸியாக இருக்கு. இந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ்லாம் பொதுவாக புக்கில் இருந்து வரவே வராது, புக்கில் கிடையாது. இது நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த கணக்கும் போன கணக்கும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் கணக்கு. அடுத்த கணக்கும் அதே மாதிரி தான். அடுத்த கேள்வி, ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்பட்டால் எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? இந்த சங்கேத குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறியீடை வார்த்தைகளாக மாற்றுறது, வார்த்தைகளை குறியீடாக மாற்றுறது ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை எழுதுகிறேன் பாருங்க. ஹம்பிள், HUMBLE. அதற்கான குறியீட்டை கீழே எழுதுகிறேன். முதல்ல கடைசியாக இருக்கிற ஈயை எழுதிட்டாங்க. அடுத்து முதல்ல இருக்கிற ஹெச் எழுதுகிறாங்க, அடிச்சிடுங்க. அடுத்து இந்த எல்லை எழுதுகிறாங்க, அதை அடிச்சிட்டேன். அடுத்து இந்த யூவை எழுதுகிறாங்க, எழுதிட்டு அடிச்சிட்டேன். அடுத்து இந்த பிஏ எழுதுகிறாங்க, கடைசியிலேருந்து பி, அதை அடிச்சிட்டேன். அடுத்து முதல்ல இருந்து எம். ஸோ எந்த வரிசையில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கடைசியாக 1, முதல்ல 1, அப்புறம் திரும்பி கடைசியாக 1, முதல்ல 1ன்னு எழுதியிருக்காங்க. இப்போ இந்த எஜுகேஷனுக்கும் அதே மாதிரி எழுதிட்டா நமக்கு ஆன்சர் வந்துவிடும். எஜுகேஷன். ஸோ முதல்ல என்ன கடைசியாக இருக்கிறது எழுதுவோமா? என் அடிச்சிடுங்க. அடுத்து முதல்ல இருக்கிறது இ, இப்போ திரும்பி கடைசியாக இருக்கிறது ஓ, முதல்ல இருக்கிறது டி, கடைசியாக இருக்கிற ஐ, முதல்ல இருக்கிற யூ, கடைசியாக இருக்கிற டி, அடுத்து ஒரு சி, அடுத்து ஏ, கடைசியாக ஏ. ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள். NEODIUTCA. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ குறியீடு வார்த்தை, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லா தடவையும் குறியீடு தான் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. சில சமயம் குறியீட்டை கொடுத்துட்டு வார்த்தையை கண்டுபிடின்னு கேட்பாங்க. நம்ம அவசரத்தில் இதே மெத்தடில் தப்பாக கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த கேள்வியில் குறியீடு கேட்குறாங்க, நம்ம குறியீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த கேள்வி,
ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேள்வி. இங்கே வந்து கூறுவெளி எஸ், அதாவது அந்த பகடையை உருட்டும் போது என்னெல்லாம் கிடைக்குதோ அதை கூறுவெளின்னு சொல்லுவோம். என்னெல்லாம் கிடைக்கும்? 1லிருந்து 6 வரை எண்கள் கிடைக்கும். பகடை என்பது தாயக்கட்டை கிடையாது, அது ஒரு கனசதுர வடிவத்தில் இருக்கும். ஸோ அதில் 1லிருந்து 6 வரை தான் இருக்கும். கேட்குற கேள்வியில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் இரட்டைப்படை எண் கிடைக்கணும். அப்போ அந்த நிகழ்ச்சியை ஏ என கொண்டால் ஏ இஸ் ஈக்குவல் டு இதில் இரட்டைப்படை எண் 2, 4, 6. ஓகேவா? இப்போ என் ஆஃப் எஸ் அப்படின்னா எஸ்ஸில் இருக்கும் உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் 6. அடுத்தது என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ வந்து ஏவில் இருக்கிற உறுப்புகள் 3. இப்போ நிகழ்தகவுக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். தட் இஸ் ஈக்குவல் டு 3 மேலே போடுங்க, என் ஆஃப் ஏ, என் ஆஃப் எஸ் 6 கீழே போடுங்க, 1/2. இது மாதிரியான கணக்குகள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அப்படியே கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி, வயது கணக்குகள் புத்தகங்களில் இருக்காது, ஆனால் ஒரு கேள்வி கேட்பாங்க. அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 மற்றும் 36. அருணோட வயசை ஏன்னு வச்சுக்குவோம், சுரேஷ் வயசை எஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம். இப்போ அருணோட வயசு 8 வருஷத்துக்கு முன்னே என்னவா இருக்கும்? 24ல் 8 கழிங்க 16. அதே சுரேஷோட வயது 8 கழிச்சோம்னா 28. ஸோ ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருக்கும் விகிதம், அருணுக்கும் சுரேஷுக்கும் உள்ள விகிதம் நான் சொல்கிறேன். 4 நாள் 16, 7 நாள் 28. ஸோ 4:7 என்பது விடையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி விகிதம் கணக்கில் ரொம்ப முக்கியமாக அவங்க எந்த வரிசை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இவங்க சுரேஷ் மற்றும் அருண்னு கேட்குறாங்க. அப்போ சுரேஷுக்கானதை முதல்ல எழுதுங்க, அடுத்து அருணுக்கானதை அடுத்து எழுதுங்க. அப்போ விடை 7:4, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வந்து 8ஆம் வகுப்பு புத்தகங்கள்லேருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள். ஏ தனியே அந்த வேலையை செய்தால் ஏ 48 நாளில் முடிப்பார். அப்படின்னா பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றது கேள்வி. இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஏபி பை ஏ ப்ளஸ் பி. 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை நாட்களின் எண்ணிக்கை 16. ஏ வந்து 48ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. பியை தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதையும் அப்படியே வச்சுக்கிங்க. டிவைடட் பை 48 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 16. இதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நாம் சால்வ் பண்ணி பியை கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. ஒரு 16 16, 3 16, 48. இங்கே 1 இருக்குது. ஸோ இப்போ குறுக்கு பெருக்கல் மூலமாக 3b இஸ் ஈக்குவல் டு இதையும் பெருக்கிறேன், 48 கூட்டல் பி. இந்த பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2bன்னு வந்துடும். 2b இஸ் ஈக்குவல் டு 48, 1b இஸ் ஈக்குவல் டு 24. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ ஓகே, இது மாதிரி கணக்கு கண்டிப்பாக 1 வரும். குரூப் 1 எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேத்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலேயும் 10ஆம் வகுப்புக்குள்ளே தான் உங்களால் கேள்வி கேட்பாங்களே தவிர அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. இந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இது மாதிரியான கணக்குகள் நிறைய இருக்குது. அதில் இதை விட கஷ்டமான கணக்குகள் கூட இருக்குது. ஆனால் இவங்க ஈஸியான கணக்கு தான் தேர்ந்தெடுத்து கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, ஆட்கள் நாட்கள் கணக்கு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? இதுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா நான் எல்லாருக்குமே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்முலாவே பயன்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி 210 ஆண்கள் என்பது P1 பர்சன்ஸ், ஆட்கள், அதை குறிக்கும். 12 மணி நேரன்றது H1 குறிக்கும். 18 நாள் என்பது D1 குறிக்கும். ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து அதே வேலையை பாருங்க, இது செகண்ட் சென்டென்ஸு, இதில் எல்லாம் 2 2ன்னு வரும். 14 மணி நேரம் H2.
20 நாட்கள் D2 முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? P2 என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா P1H1D1 by W1 is equal to P2H2D2 by W2. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆட்கள் நாட்கள் கணக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு சில நிமிடங்களில் குழப்பம் இல்லாமல் ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம். இது மாதிரி எழுதிட்டோம் இல்லையா? இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். P1க்கு பதிலாக 210, H1 12ன்னு கொடுத்துருக்காங்க, D1 18 பை W1 என்ன சார் கொடுக்கலையேன்னா ஒரு வேலை தான் சொல்லியிருக்காங்க. அது போடலாம், பை 1ன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை போடாமலும் விடலாம். P2 என்ன அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு H2 14 இன்ட்டு D2 என்ன கொடுத்துருக்காங்க 20 பை 1. ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இந்த P2வை கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. முதல்ல இந்த ஜீரோவையும் அடிச்சிடுறேன். அடுத்தது 2 7 14 3 7 21, அப்புறம் 6 2 12 1 2 2, திரும்பவும் 2ஆல் அடிக்கிறேன், 3 2 6. ஸோ மீதி எல்லாத்தையும் அடித்தாச்சு. 3 9, 9 18ஆல் பெருக்கணும். இப்போ ஸோ அதை பெருக்கிட்டோம் அப்படின்னா P2 வந்துடும். 9 18ஆல் பெருக்கினா 162. P2 is equal to 162. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மெத்தடில் இந்த கொஷின் பேப்பரில் 3 கணக்கு அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. இது 3த்துக்கும் ஒரே ஃபார்முலாவை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு போட போகிறேன். அதனால் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கணக்கு பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை டேஷ் நாட்களில் செய்வர். இது ஃபார்முலா இல்லாமல் யோசித்தா நமக்கு தப்பாக தோணும். ஏன்னா 5 5 5 50 50 50 அப்படி தானே சார் ஆன்சர் வரணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த ஃபார்முலாவை உடனே எழுதிடுங்க. இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது 5 நபர்கள் என்பது P1, 5 வேலையை இது W1, 5 நாட்களில் இது D1. இங்கே 50 நபர்கள் P2, W2 கேட்கறது D2. ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. P1 5 இன்ட்டு H1 கொடுத்துருக்காங்களா சார்? கொடுக்கல சார், என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே விட்டுட்டு D1 பாருங்கள் 5 பை W1 அதுவும் 5 இஸ் ஈக்குவல் டு P2 50, அடுத்தது W2 D2 தான் கண்டுபிடிக்கணும், பை W2 என்ன 50. ஸோ அதை அடிச்சிடுறோம். 50 50 கேன்சல் ஆகிடுது, 5 5 கேன்சல் ஆகிடுது, மிச்சம் இருப்பது D2 இஸ் ஈக்குவல் டு 5 நாட்கள். ஸோ ரொம்ப ஈஸி. ஃபார்முலா எழுதி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், இதே மாடல் தான். அடுத்த கேள்வி இதே மாடல் இல்லை, சாரி. கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு A கொடுத்துட்டாங்க, அதன் நீளம் L கொடுத்துட்டாங்க, அதன் அகலமானது எக்ஸின் சார்பாக எது? அகலம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு L இன்ட்டு B அப்படின்னு தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு A. ஸோ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். L என்ன 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 16. இதில் 2 காமனாக எடுத்துடுறேன். 2 இன்ட்டு x³ ப்ளஸ் 8. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு x³ ப்ளஸ் 8ன்னு இருக்குது. B இஸ் ஈக்குவல் டு x³ ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இதை நம்ம டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். இதை எப்படி சார் டிவைட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா இது பல்லுறுப்பு கோவைகளின் வகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பாட புத்தகங்களில் வருது. இதை எப்படி டிவைட் பண்ணுறதுன்றத உங்களுக்கு தனியாக இப்போ போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வகுத்தில் இப்போ நான் போட்டு காட்டுறேன். x³ ப்ளஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே x³ அடுத்து x² எக்ஸ் அதெல்லாம் காணும். அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? x³ அப்படியே எழுதிட்டேன், 0x² அப்படின்னு சேர்த்துக்கிறேன், ப்ளஸ் 0x², ப்ளஸ் 0x, ஏன்னா x² x டேர்ம் இல்லை,
ப்ளஸ் 8 இப்படி சேர்த்து போட்டால் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ அடுத்து என்ன சார் பண்ணணும்? இங்கே வெளியே எக்ஸ் ப்ளஸ் 2 வகுக்கும் என்ன போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ் கியூப் எடுத்து எழுதுங்க. வெளியே இருக்கிற நம்பரில் முதல் எழுத்தை எடுத்து எழுதுங்க. ஸோ இதை டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வரும். அந்த எக்ஸ் ஸ்கொயரை ஈவில் போடணும், கோஷன்ட். ஸோ இப்போ இதை பெருக்கி போடுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது கழிக்க வேண்டும், மைனஸ். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x ஸ்கொயர்னு இருக்குது. அடுத்து இறக்க வேண்டும், ப்ளஸ் 0x இறக்கியாச்சு. இப்போ என்ன சார் பண்ணணும்? இங்கே முதல் உறுப்பு என்ன? மைனஸ் 2x ஸ்கொயரு. வெளியே முதல் உறுப்பு என்ன? எக்ஸு. இதால் இதை டிவைட் பண்ணுங்க. நமக்கு மைனஸ் 2xன்னு வருது. அதை எடுத்து கோஷன்ட்டில் எழுதுங்க. இப்போ இதையும் பெருக்கி போடுங்க. மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ 2 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும், மைனஸ் 4x. இதை கேன்சல் பண்ணணும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு. ஏன்னா கழிக்கும்போது குறியை மாற்றி கூட்ட வேண்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4xன்னு இருக்குது. அடுத்து இந்த 8 இறக்குறோம், ப்ளஸ் 8. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிறதுல முதல் உறுப்பு 4x, வெளியே இருக்கிறதுல முதல் உறுப்பு எக்ஸு. அதால் டிவைட் பண்ணால் 4ன்னு வருது. நாம் ப்ளஸ் 4ன்னு போடுறோம். ஸோ 4x ப்ளஸ் 8 பெருக்குனா இதை மைனஸ் பண்ணால் 0 ஆகிடுச்சு. ஸோ நமக்கு என்ன கோஷன்ட் வந்திருக்கோ அதுதான் விடை. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இது நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய கணக்கு தான். ஏன்னா புத்தகத்தில் இது மாதிரியான கணக்கு இருக்குது ஸ்கூல் புக்லேயே. ஸ்கூல் புக்கில் இருந்து நேரடியாகவும் அது மாதிரியான கணக்குகளும் நிறைய எடுக்கிறாங்களான்றது இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கோட கணக்குகளும் போட போகிறோம். ஸ்கூல் புக்கில் இந்த டாப்பிக்கில் இந்த கொஷின்ஸ் தான் இருக்குது, இது அப்படியே கேட்பாங்க அப்படின்னு. அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க. 3/2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுகிறது அப்படின்னா புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திண்ம அரைக்கோளம்னா சாலிட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கன அளவு இருக்குது. அதிலிருந்து புதுசாக ஒரு ஹெமிஸ்பியரை கொண்டு வராங்க. அதனுடைய கன அளவு என்னவா இருக்கும் அப்படின்னா, V இஸ் ஈக்குவல் டு 2/3, 3/2 பங்கு 2/3 இந்த கன அளவு 29,106. ஸோ திண்ம அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr3. இதுதான் ஃபார்முலா. கன அளவு, அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 இன்ட்டு 29,106. 2/3 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பைக்கு பதிலாக 22/7ன்னு போடணும். அது அந்த பக்கம் போகுது. r³ இஸ் ஈக்குவல் டு 29,106 இன்ட்டு 22/7. இந்த பக்கம் வந்தால் 7/22 அப்படின்னு மாறிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, பொதுவாக 11ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 2/11 22, 2/11 22, மீதி 7, 6/11 66, மீதி 5, 4/11 44, மீதி 6, 6/11 66. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சிடுறோம். 1 2 3 2 6, 2 4 3 6. ஸோ இப்போ நம்ம r³ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1 3 2 3 அப்படின்னு. ஸோ இன்ட்டு 7, இந்த 7 அப்படியே போட்டுருணும். இது ரெண்டையும் பெருக்கலாமா சார் அப்படின்னா அது வேண்டாம். நம்ம இந்த r³ பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? r தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதுக்கு முப்படி மூலம் கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட்டு அப்படின்னாலே டானா வகுத்தல் தான் போடணும். அதுக்கு நீள் வகுத்தல் முறையே கிடையாது. 1323 நீங்கள் டானா வகுத்தலில் 3ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, அப்புறம் 7ஆம் வாய்ப்பாடுன்னு வரும். அது மாதிரி போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 3 × 3 × 7 × 7ன்னு வரும்.
அதை எடுத்துன்னு வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 × 3 × 3 × 7 × 7. அப்புறம் இங்கே இருக்கிற 7ஐயும் போட்டுடுறேன். ஸோ 3 தடவை 3 இருந்தால் 6ல் ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஸோ 3 தடவை 7 இருந்தால் ஒரு 7 எடுத்துக்கோங்க. 6 = 21. ஆப்ஷன் சி. ஸோ கணக்கெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி போடுங்க. இங்கே டானா வகுத்தல்லையோ பெருக்கல்லையோ அடித்தல்லையோ தவறு வந்தால் ஆன்சரே வராது. அதனால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். வேகமாக போட்டால் துல்லியமாக இருக்காது. துல்லியமாக போடணுன்னா சரியான நிதானமாக போடுங்க. அடுத்த கேள்வி, 2% ஆண்டு வட்டி ஆர் கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு என் கொடுத்துருக்காங்க. ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 4 அப்படின்னா அசல் என்ன? இதை நீங்கள் கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிச்சி அதை தனி வட்டி தனியாக கண்டுபிடிச்சி கழித்து சமப்படுத்துனீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஆனால் அதற்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கிறது. D = P × R/100 ஹோல் ஸ்கொயர். 2 வருடத்திற்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உடையான டிஃபரன்ஸ் வித்தியாசம் D = P × R/100 த ஹோல் ஸ்கொயர். இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு கணக்கு சல்லுன்னு வந்துடும். டிக்கு பதிலாக 4 போடுங்க, அவங்க தான் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு பி தானே கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு ஆர் என்ன 2%. 2/100. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால 2 தடவை போடுங்க. 2/100. ஸோ சால்வ் பண்ணிட்டோமா? என்ன பண்ணுவோம்? தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/50. 1/50. ஸோ பி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 50 இந்த பக்கம் அனுப்புனா 4 × 50 × 50ன்னு வரும். 50/1ன்னு வரும். நான் /1 விட்டேன். இது 2500. 2500 4ஆல் பெருக்குனா 10,000 ரூபாய். ஆப்ஷன் சி. ஸோ இந்த கணக்கு எந்த வகுப்பில் இருக்குன்னா 8ஆம் வகுப்பில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் அப்படின்ற ஒரு பகுதியில் இது இருக்குது. பெரும்பாலான கணக்குகள் புத்தகத்திலேருந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ரிப்பீட்டடாக வரும். சில கேள்விகள் திரும்ப வரும். அதனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே 25க்கு 25 மதிப்பெண் எளிமையாக எடுத்துடலாம். நீங்கள் சப்போஸ் குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு நினைக்காதீங்க. குரூப் 4ல் என்ன சிலபஸோ அதே தான் குரூப் 2லேயும் சிலபஸ், அதே தான் குரூப் 1லேயும் சிலபஸ், மேத்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக எல்லா கொஷின் பேப்பரையும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கு எடுத்துடலாம். எங்ககிட்ட நாங்கள் நிறைய வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சிக்காக போட்டுருக்குறோம். இந்த வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி 9486816865 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போட்ட அனைத்து வீடியோக்களும் இலவசமாக உடனடியாக அனுப்பி வைப்போம். ஸோ தேங்க்யூ. அடுத்த கணக்கு பாருங்கள். 2 வருடங்களில் 18,000 மீதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆகியவற்றின் வித்தியாசம். பாருங்கள், அதே கேள்வி தான் திருப்பி கேட்குறாங்க. தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையேயான வித்தியாசம். ஸோ அசலை கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கண்டுபிடிக்கிறாங்க? டியும் கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார்முலா D = P × 1R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ D 405 = P 18,000 இன்ட்டு ஆர் தானே கண்டுபிடிக்க போகிறோம். R/100 × R/100ன்னு 2 தடவை போட்டுக்கிறேன். ஏன்னா ஸ்கொயர்னு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 3 0 அடிச்சிடலாமா? இங்கே 3 0, இங்கே 2 0, இங்கே 1 0. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுவும் 9ஆம் வாய்ப்பாட்டால் அடிபடும். 2 9 18, 4 9 36, மீதி 4, I 9 45. அடுத்தது பாருங்கள், இது O2 2, I 2 10. அப்போ R² = 45 இந்த பெருக்கல் 5. 45 5ஆல் பெருக்குன்னா 45 பெருக்கல் 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 45 எப்படி எழுதலாம்? 9 × 5ன்னு எழுதலாமா? இன்ட்டு 5 which is equal to R². அப்போ ஆறுனா ரெண்டுத்துக்கும் ரூட் எடுக்கிறோம். ஸோ 9க்கு ரூட் எடுத்தால் 3, இது 2 5க்கு 1 5 எடுத்துடுறோம். ஸோ R = இதுதான் 3 5 15. ஆப்ஷன் பி 15%.
அடுத்த கணக்கு என்னன்னு பார்த்தா திரும்பியும் அதே மாடலில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக கணக்கு போடலாம். டி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஸு வித்தியாசம் டி இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துட்டாங்க, அசல் 8000ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான் திரும்பி ஆர் பை 100 இன்ட்டு ஆர் பை 100. ஸோ 3 0 அடிச்சிடுவோம். 3 0 1 2 3 அடித்தாச்சு. அடுத்தது 2 4 8 5 4 20 ஓ 2 2 ஐ 2 10. ஸோ மிச்சமாக இங்கே இதையும் பெருக்குன்னா 25 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வருது. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5%. ஒரே மாடலில் 3 கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நாட்கள் கணக்கு 2 கேள்வி கேட்டாங்க. இதே மாதிரி ஒரே மாடல்லே திருப்பி கேள்விகள் வர்றதை நீங்கள் கவனிங்க. ஸோ இது மாதிரியும் கேள்விகள் வரும். ஆப்ஷன் ஏ 5%. எங்ககிட்ட குரூப் 1 எக்ஸாம்ஸுக்கு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நடந்தது 6 இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் அவைலபிள். இந்த கொஷின் பேப்பரில் அனைத்து சப்ஜெக்டுகளுக்குமான கொஷின்ஸும் இருக்கும். மேத்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதற்கான ஆன்சர்ஸும் மார்க் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 9 இயர் கொஷின் பேப்பர் அது வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கான பிடிஎஃப் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் 9 இயர் கொஷின் பேப்பர் பிடிஎஃப். இது எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா 9486816865 என்ற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கேள்வி ஒரு ரிப்பீட்டடான கேள்வி. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளில் n is equal to 3 6% தனி வட்டி கணக்கு. r is equal to 6%. அடுத்தது மொத்த தொகை கவனிங்க. இங்கே வட்டி தொகைன்னு கொடுக்கல, மொத்த தொகை ஏன்னு கொடுத்துருக்காங்க. மொத்த தொகைனா என்ன? அசலையும் வட்டியையும் சேர்த்து வாங்கும் தொகை. அப்படி கொடுத்துட்டா இங்கே கேட்குற கேள்வி அசல் என்ன? ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் நம்ம கணக்கையே ஆரம்பிக்க போகிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தனி வட்டிக்கு? பிஎன்ஆர் பை 100. இது ரெண்டுத்துக்கும் பியை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + NR பை 100. இதில் எடுத்து நமக்கு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 11800ன்றது ஏ இஸ் ஈக்குவல் டு பி கண்டுபிடிக்க போகிறோம். 1 + n என்பது 3, r என்பது 6% பை 100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுறேன் வகுத்துடுறேன். ஸோ 100 + 18ன்னு வரும். அப்போ 118ன்னு வரும். இப்போ பாருங்கள் இங்கேயும் 118 இருக்குது, இங்கேயும் 118 இருக்குது. நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டைம் இந்த 2 0 அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு ஸோ 100 × 100 100 × 100 4 0 எங்கே வருது பாருங்கள். அதான் ஆன்சர் 10,000 ஆப்ஷன் சி. ஸோ இது தனி வட்டி கணக்கு 8ஆம் வகுப்பு புத்தகங்களில் இது மாதிரி கணக்கு இருக்குது. இது ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் கொஷின். ஒரு எந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டும் எந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது. 2 ஆண்டுகள் கழித்து இந்த எந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 10% குறையுதுன்னா அதனுடைய மதிப்பு 90% இருக்கிறது. 10% குறைகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ 1,62,000 இது முதல் வருஷத்தில் இதனுடைய மதிப்பு 90%. 2வது வருஷத்தில் மீண்டும் இதில் ஒரு 90% அப்படின்னு போடணும். அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் பெருகி போட்டோம்னா 1,31,220 ஆப்ஷன் டி. ஸோ இது மாதிரி போடுறது ஈஸி. இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா கூட்டு வட்டி ஃபார்முலாவை பயன்படுத்தி போடுறது. அது போட்டிங்கனாலும் இதை விட கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இதுக்கு ஒரு 10% கண்டுபிடிச்சி அதை இதில் கழித்து அப்புறம் திரும்பி வர அமௌண்ட்டுக்கு ஒரு 10% கண்டுபிடிச்சி திரும்பவும் கழித்து இந்த ஆன்சர் வரும். ஆனால் இந்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது மாதிரி போடுங்க. அடுத்த கேள்வி. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000
2 ஆண்டுகள் 3 மாத காலம். ஸோ n is equal to 2 ஆண்டு 3 மாச காலம். 3 மாதன்றத 3/12ன்னு போடணும். ஏன்னா காலம் n ஆனது எப்போதும் ஆண்டுகளில் தான் சொல்லணும். இதை அடித்தோம்னா 1 3 3 4 12 2.25 ஆண்டுகள். 2 8 8 கூட 1 கூட்டினா 9 9/4. ஸோ n is equal to 9/4ன்னு போட்டுடணும். பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி வீதம் R காண்க. ஸோ மொத்த தொகை A கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தனி வட்டி எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த 55,560 இந்த 48,000 கழிச்சிட்டோம்னா நமக்கு தனி வட்டி I is equal to 7,560 கிடைக்கிறது. ஃபார்முலா நமக்கு தெரியும். I is equal to PNR/100. ஸோ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐக்கு பதிலாக 7,560 is equal to P 48,000 N 9/4 R தான் கண்டுபிடிக்க போகிறோம். பை 100 போட்டுடுறோம். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் 1 4 4 1 4 4 2 4 8 அந்த 0 120ன்னு வருது. ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போனால் R is equal to 756 divided by 12 பெருக்கல் 9 அப்படின்னு வருது. இதை நாம் பொதுவான வாய்ப்பாடுகளால் அடித்து போட்டோம்னா 7% அப்படின்னு வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் நீளத்தையும் அளந்து அது 4:1 அப்படின்னு இருக்குது. ஸோ அவருடைய உயரம் நீளம் நிழல் இது ரெண்டுத்தோட விகிதம் 4:1. அதுக்கப்புறம் அந்த மரத்தின் நிழல் 15 அடி அப்படின்னா இங்கே என்ன வரும்? அவ்வளோதான் கேள்வி. உண்மையான உயரம் என்ன பாருங்க. இதை 15ஆல் பெருகின மாதிரி 4ஐயும் 15ஆல் பெருகினா 60. ஸோ 60 அடி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி கணக்கு போடாமலே விடை சொல்ல வேண்டிய கேள்வி. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதன் 15% தள்ளுபடி தந்து திரும்பி விற்கிறார். அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு லாபமா நஷ்டமா? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏற்றி இறக்கினாலோ அல்லது இறக்கி ஏற்றினாலோ கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். நல்லா நாம் வச்சுங்க. கணக்கு போட்டுலாம் பார்க்க தேவையில்ல. எந்த சதவீதமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது 15ஆக இருந்தாலும் சரி, 10ஆக இருந்தாலும் சரி, இல்லை 2% இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நஷ்டம்தான். ஸோ விடை நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சார் டவுட் இருக்குது சார் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா அந்த பொருளின் விலை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் 15% ஏற்றினா 115 ரூபாய்ன்னு குறிக்கிறாங்க. இந்த 115க்கு 15% கண்டுபிடிச்சா 17 ரூபாய் 25 பைசான்னு வரும். இப்போ 15 ரூபாய் ஏற்றி 17 ரூபாய் குறைச்சா லாபம் வருமா நஷ்டம் வருமா? நீங்களே சொல்லுங்க. நஷ்டம் தான் வரும். ஸோ ஓகே, கணக்கு அப்படியும் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அளவியல்லேருந்து 3D இதிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரம் 1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியில் இருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுமையாக காலி செய்ய இயலும்? ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி இருக்குது. அதில் ஆரம் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளவு தண்ணி இருக்குதுன்றத நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா V is equal to 2/3 πr3. இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75. ஸோ πr3. இது எல்லாத்தையும் பெருகி போட்டோம்னா நமக்கு 11.229 ஸ்கொயர் மீட்டர் சதுர கியூபிக் மீட்டர் அப்படின்னு வருது. கியூபிக் மீட்டர் அப்படின்னு வருது. கன மீட்டர். ஆனால் இங்கே பாருங்க, இது 7 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கியூபிக் மீட்டரை நம்ம லிட்டராக மாற்றணும்.
அதுக்கு என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்த நம்பரை 1000ஆல் பெருக்க வேண்டும். 1 கியூபிக் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1000ஆல் பெருக்குனா புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் தாண்டி போயிடும். 11,229 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நாம் என்ன பண்ணணும், 7 லிட்டரால் வகுத்து விட வேண்டும். அப்போ தான் அது எத்தனை செகண்ட்ஸில் காலி ஆகும் அப்படின்றது தெரியும். ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் தண்ணி வெளியேற்றப்படுதுன்றதால இதை நம்ம 7ஆல் வகுத்துடுறோம். அப்போ நமக்கு 1604.1 அப்படின்னு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, வினாடிகளில் இருக்குது. ஏன்னா வினாடிக்கு 7 லிட்டர் அப்படின்னு சொல்லவே இதை நம்ம என்னவா மாற்றணும், இங்கே நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. அதனால் நிமிடங்களில் மாற்றுறதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு 26.735 அப்படின்னு வருது. ஸோ இங்கே 5க்கு மேலே இருக்கிறதால இதை 27 வினாடிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, மீபோமா அல்லது எல்சிஎம் இது காண்க அப்படின்ட்டு 2 கோவைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு x² - 4 - 1 x⁴ - 1ன்னு இருக்குது. இது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற கேள்வி. இது போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக காரணிப்படுத்த வேண்டும், ஃபேக்டரைசேஷன் பண்ண வேண்டும். இது a² x² ஹோல்² எழுதலாம், -1ன்னு எழுதலாம், 1² எப்படி பண்ணலாம், x² + 1 இன்ட்டு x² - 1 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, a² - b² a + b × a - b. அதை திரும்பவும் இங்கே எழுதுறேன். x² + 1 ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்குவோம். இதை x + 1 இன்ட்டு x - 1ன்னு எழுதிடலாம். ஸோ இதை காரணிப்படுத்தியாச்சு. அடுத்து x² - 2x + 1ன்னு இருக்குது. இதை நாம் காரணிப்படுத்துகிறோம். இது x - 1 ஹோல்² அப்படின்னு வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணிகள் என்ன, x - 1 எல்சிஎம். பொதுவான காரணிகளில் உயர்ந்தபட்ச அடுக்கு, இங்கே அடுக்கு 1 இருக்குது, இங்கே அடுக்கு 2 இருக்குது. அது இல்லாமல் மீதி இருப்பதையும் சேர்த்து எழுதணும், அதுதான் எல்சிஎம். x² + 1 இன்ட்டு x + 1. ஸோ எல்சிஎம் கேட்டால் இது மாதிரி எழுதுகிறோம். ஸோ விடை எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது, ஆப்ஷன் டி. இதுவே ஜிசிடி அல்லது மீபேவா HCF அப்படின்னு கேட்டால் பொதுவாக இருப்பதில் குறைந்த அடுக்கை எழுதணும். x - 1 ஒரு அடுக்கு தான் கம்மி, இங்கே 2 எழுதக்கூடாது. ஸோ அதுதான் இது முக்கியமான டாப்பிக்கு. எல்சிஎம் மற்றும் ஜிசிடி கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த கேள்வி, மீபோவா HCF காண்க. இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம காரணிப்படுத்தி எழுதணும். இது ஃபஸ்ட்டு காரணிப்படுத்துகிறேன். இது ரெண்டுத்துலேயும் XY பொதுவாக இருக்குது. ஸோ இங்கேயும் கம்பேர் பண்ணுறேன். XYயை பொதுவாக எடுத்துட்டா இன்ட்டு x + yன்னு வருது. அடுத்து இதை எடுக்கிறேன். இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக x இருக்குது. எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருப்பது x + y. இப்போ காரணிப்படுத்தியாச்சு. இப்போ இது ஃபார்முலா படிலாம் காரணிப்படுத்தல, பொதுவாக இருக்கிறத வெளியே எடுக்கிற மெத்தடில் காரணிப்படுத்துகிறோம். இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள், x + y இருக்குது, x இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ இதில் மீபோவா HCF கேட்குறாங்க. HCF = பொதுவாக இருப்பதில் குறைந்தபட்ச அடுக்கு. ரெண்டுத்துலேயும் x பொதுவாக இருக்குது, அதை எழுதிட்டேன். அடுத்து x + y பொதுவாக இருக்குது, அதை எழுதிட்டேன். ஸோ x × x + y, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி போடணும். போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ போர்ட் மாஸ் இந்த வரிசைப்படி தான் நம்ம ஹைரார்ச்சி ஆஃப் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த வரிசைப்படி செய்ய வேண்டும். முதல்ல பிராக்கெட் இருந்தால் அதை செய்யணும். அதுக்கடுத்து ஆஃப்னு இருந்தால், இதோ இருக்குது பாருங்கள், ஆஃப், இன்னு, தமிழில் இன்னு, அது இருந்தால் செய்யணும். அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த கணக்கு நமக்கு தெரியுது. முதல்ல கலப்பு பின்னெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நாம் மாற்றிக்கிறோம். I2 10, 10 கூட 1 கூட்டினா 11/2 ப்ளஸ் 3/4 ஆஃப் 8/9.
அப்படின்னா இந்த ஆஃப்னா என்ன சார் அப்படின்னா, ஆஃப்னா ஒன்றும் கிடையாது, பெருக்கல்னு அர்த்தம். இப்போ பெருக்கல் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, 1 நாள் 4, 2 நாள் 8 பின்ன பெருக்கல். 1 3 3 3 9 11/2 ப்ளஸ் 2/3. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம், 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன், 6ன்னு வருது. குறுக்கு பெருக்கல் முறை மூலம் 33 ப்ளஸ் 2 2 4 விச் இஸ் ஈக்குவல் டு 37/6. இதை நம்ம 6ஆல் வகுத்தா 6 6 36, மீதி 1/6. ஸோ விடை 6 1/6 தான் சரியான விடை. கடைசி கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வீடியோக்கள் வேணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி தான். ஆனால் இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை. இப்போ முதல்ல எதை செய்யணும், இதை செய்யணும். இப்போ பாருங்கள், வகுத்தல் இருக்குது, டிவிஷன் என்ன சார் இருக்குது அப்படின்னு பாருங்கள், 5/3 டிவைடட் பை 30/12. ஸோ பின்னங்களின் வகுத்தல் அப்படின்னா முதல்ல இருக்கிறத அப்படியே போடு, வகுத்தலை மாற்றி பெருக்கலாக போடு, அடுத்து வரத்தை தலைகீழாக போடு. இப்போ இது பெருக்கல் கணக்காக மாறிடுது. இப்போ என்ன சார் பண்ணோம், பொதுவாக இருப்பதை அடிச்சிடணும். ஃபஸ்ட்டு 1 3 3 4 3 12, 2 2 4 5 2 30, 1 5 5 3 5 5. கடைசியாக என்ன வந்தது, 2/3ன்னு வந்தது. ஸோ இந்த வகுத்தலை நாம் செஞ்சிட்டோம். இந்த இடத்துல 2/3ன்னு வந்தது. அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா, பெருக்கல் இருக்குது பாருங்கள், இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, உள்ளே இருக்கிற இடம் மைனஸு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு தான் வரப்போகுது. 12/9 இன்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு போட்டுக்கலாம், 27/16. 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 3 12 4 4 16, 1 9 9 3 9 27, 3 9 9/4. ஸோ இப்போ இதையும் செஞ்சாச்சு. இப்போ இது கூட்டல் கழித்தல் கூட்டல் இதுதான் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து எழுதுகிறோம். முதல்ல 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 2/3. பாருங்கள், இந்த மைனஸ் ப்ளஸ் 9/4. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 3 2 3 4 12 எல்சிஎம்மாக வரும். அப்போ 12 எல்சிஎம்னா, ஸோ இங்கே பாருங்கள் 3 இருக்குது, 4 4 16, இதை 6ஆல் பெருக்கணும், 3 6 18 மைனஸ் 4ஆல் பெருக்கணும் 8, 4 2 8, 3 9 27. ஸோ இது மட்டும்தான் மைனஸ் நம்பரு. இது எல்லாத்தையும் கூட்டுறோம். 27 ப்ளஸ் 18 ப்ளஸ் 16, அதில் 8 கழிச்சிடுறோம். அப்போ நமக்கு 53 வருது, டிவைடட் பை 12. இந்த 12 அப்படியே போட்டேன். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோவில் இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட 25 கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கொஷின் பேப்பர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.